அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பயனளிக்காத உறவுகள். என் அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனும் நபிமொழியும் தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்பதை விளங்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இவ்வாறு உறுதியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களின் இறை நம்பிக்கையை பலவீனப்படுத்தி ஆட்டம் காண ஷைத்தான் ஒரு குறுக்கு வழியை கையாளுகிறான். அந்த குறுக்கு வழியின் மூலம் வழிகேட்டின்பால் விழுவோரில் தீன்குல பெண்மணிகள் முதலிடம் வகிக்கிறார்கள். இறை நம்பிக்கையில் உறுதியானவர்களிடம் உறுதியுடன் ஆட்டம் காணச் செய்ய ஷைத்தான் நாடும் குறுக்கு வழி என்ன? அந்த நிலையை நாம் எவ்வாறு சரி செய்வது என்பதை பார்ப்போம். உறவு முன்னால், கொள்கை பின்னால். எத்தனையோ விஷயங்களில், எவ்வளவு நேரங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் உயிரினும் மேலாக மதிக்கும் கொள்கை உறுதி மிக்கவர்கள் தன்னுடைய சொந்த பந்தத்தில், குருதி உறவில் தன் உறுதியை இழந்து விடுவதை கண்கூடாக கண்டு வருகிறோம். தொடர்ந்து நபி வழியை பேணி வாழ்ந்தவர் தனது அண்ணனுடைய வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்வதையும், தனது அண்ணன் மகனுடைய கத்னா எனும் சுன்னத் கல்யாணத்தில் கலந்து கொள்வதையும், தனது அக்கால் மகள் காதுகுத்தில் கலந்து கொள்வதையும், தனது தம்பி மனைவியின் வளைகாப்பு வைபவத்தில் கலந்து கொள்வதையும், தனது தங்கையின் பூம்புனித நீராட்டு விழாவில் சீரோடு கலந்து கொள்வதையும், குருதி உறவை காரணம் காட்டி ஈமானிய உறுதி குலைய காரணமாவதை உதாரணமாக கூறலாம். ஏகத்துவத்தை பேசக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள் மேற்கூறியவை எல்லாம் தவறு, நபி வழிக்கு புறம்பானது என்பதை பட்டும் படாமலே சுட்டிக்காட்டினாலும் நம் தீன்குல பெண்மணிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் எல்லாம் நம் நெருங்கிய உறவினர்கள் ஆயிற்றே. அவர்களது நிகழ்ச்சியில் நாம் எப்படி கலந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? நாளை நமது வீட்டில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் வர வேண்டாமா என்று அடுக்கடுக்கான சான்றுகளை எடுத்துரைத்து கணவன்மார்களை சரிக்கட்டி மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டு பாவ மூட்டைகளை சுமந்து கொள்கின்றார்கள். ஏகத்துவ கொள்கையில் உறுதியுடன் இருப்பவர்களை வழிகெடுக்கும் ஷைத்தானின் குறுக்கு வழிகள் இதுதான். இந்த உறவுகளால் என்ன பயன்? இந்த உலக வாழ்க்கையை முற்றிலுமாக கருத்தில் கொண்டு இத்தகையோர் வழிகேட்டின் பக்கம் போகிறார்களே, இந்த உறவுகள் மறுமை நாளில் பயன் தருமா? உறவு முறையை காரணம் காட்டி வழிகெடுப்பவர்கள் குறிப்பாக பெண்கள். இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.